தாய்மொழியை வளமுற செய்வதற்கு தேவையானவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப தமிழ் தாய்மொழியா இருக்கிறவங்களுக்கு அந்த தாய்மொழி, அந்த தமிழ் மொழிய தாய்மொழி அப்படின்னாலே அவங்க பிறந்த மொழி. எல்லாருக்குமே ஒரே மொழி தாய்மொழியா இருக்கிறது கிடையாது. அவங்க பகுதியில ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு மொழி தாய்மொழியா இருக்கும். அந்த மாதிரி தாய்மொழியை வளமுற செய்வதற்கு தேவையானவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தாய்மொழி பற்றும் மதிப்பும், பிறமொழி அறிவும் பற்றும், ஆங்கில அறிவும் சொல்லாடலும், தாய்மொழி அறிவும் நடையும்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா தாய்மொழி பற்றும் மதிப்பும் என்பதுதான் சரியான விடை. ஒருத்தருக்கு தாய்மொழியை வளமுறை செய்யணும் அப்படின்ற அவா எப்ப மனசுல வரும், அந்த மொழி மீது இருக்கிற பற்றின் போதும், அந்த மொழி மீது தான் கொண்டுள்ள மதிப்பின் போதும் தான் அந்த ஆசையே எழும். எனவே தாய்மொழியை வளமுறை செய்வதற்கு அந்த மொழி மீது பற்றுதலும் அந்த மொழி மீது உள்ள மதிப்பும் தான் காரணம். இந்த இரண்டும் தான் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குஜராத்ல நடந்த அந்த பேருரையின் போது எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு மொழியின் தன்மை அம்மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையே என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காந்தியடிகள், முன்சிராம், மதன் மோகன், ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா காந்தியடிகள் என்பதுதான் சரியான விடை. அதாவது ஒரு மொழியோட தன்மை அந்த மக்களுடைய பண்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் மொழியும் இருக்கும் அப்படின்றதுதான் இதனோட பொருள். மக்கள் எந்த தன்மையில் இருக்கிறார்களோ, எந்த தன்மையில் செயல்படுகின்றாரோ அதே தன்மையில் தான் அந்த மொழியும் இருக்கும், மொழியும் செயல்படும், மொழியினுடைய தொன்மையும் அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. வேலை தெரியாத தொழிலாளி எதன் மீது சீற்றம் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதலாளியின் மீது, வேலையின் மீது, கருவியின் மீது, உழைப்பின் மீதுன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இது பார்த்தோம்னா கருவியின் மீது என்பதுதான் சரியான விடை. அதாவது வேலையே செய்ய தெரியாத ஒரு தொழிலாளி எப்ப பார்த்தாலும் கருவியின் மேல சீற்றம் கொண்டுகிட்டே இருப்பான். கருவியை தூக்கி போடுறது, வேலை செய்யறப்ப அவருக்கு வேலை தெரியாது அப்படின்றத அவர் ஒத்துக்கிற மாட்டாரு. ஆனா கருவியின் மீது குறை சொல்றது, கருவியின் மேல கோபம் கொள்றது, இந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க. அது போல மொழி பற்றும் மொழி அறிவும் சரியா இல்லாதவங்க தான் அந்த மொழியின் மீது குறை சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இது ஒரு உவமைதான். அதாவது வேலை தெரியாத தொழிலாளி கருவியின் மீது சீற்றம் கொள்வது போல ஒரு மொழியினுடைய, தாய்மொழியினுடைய அந்த மதிப்பு தெரியாத அவன்தான் அந்த மொழியை பற்றி குறை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் கூறுகிறார். பாருங்க, கோவில் போன்று, வீட்டை போன்று, பூந்தோட்டம் போன்று, பூங்காவை போன்று அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா வீட்டை போன்று அப்படின்றதுதான் சரியான விடை. காந்தியடிகள் அந்த மாதிரிதான் சொல்றாரு. அதாவது பள்ளிக்கூடம் வீட்டை போல இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் சரி, அதாவது மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலும் வீட்டிலும் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அதாவது வீட்டுல மத்தவங்ககிட்ட எப்படி பழகுறோமோ, தன்னோட ஃப்ரீடத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ, அதாவது வீட்டுல யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டோம், சந்தோஷமா குழந்தைகள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க, அதை செய்வாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் மாணவர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படணும். அவர்களுடைய மன வெளிப்பாடை வெளிப்படுவதற்கான, மனக்கூறுகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. எனவே பள்ளிக்கூடம் ஆனது வீட்டை போன்று இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்திலையும் வீட்டிலையும் ஏற்படுற எண்ணங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. காந்தியடிகள் எந்த மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல அவர் பிறந்த மாநிலமான குஜராத் என்பதுதான் சரியான விடை. காந்தியடிகள் அவர் பிறந்த மாநிலமான குஜராத்தில் ஆற்றிய அந்த உரையை குழந்தைகளுக்கும் கடிதம் மூலமாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு குஜராத்தில் ஆற்றிய அந்த உரையை. புரோஜ் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? அதாவது புரோஜ் நகர்ல இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்றது. அது நடைபெற்ற ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விடைகளை பாருங்க. 1917, 1920, 1921, 1925 சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இத பார்த்தோம்னா 1917 என்பதுதான் சரியான விடை. அங்கதான் 2வது மாநாடு, அதாவது 1917 தான் புரோஜ் நகர்ல 2வது
கல்வி மாநாடு நடைபெற்றது. எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்ல வந்து எழுத்துக்களையும் சரி, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த சொற்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெரியும். என்ன அப்படின்னா, சொற்கள் வந்து 2 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு வந்து பெயர் இடப்பட்டிருக்கும், அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழங்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இப்ப மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மரம் அப்படின்ற பேர் வைக்கிறதுக்காக எந்த காரணமும் இல்ல, காலங்காலமா மரத்தை மரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு வர்றனால அந்த மாதிரி மரம் அப்படின்னு இடப்பட்டது. அந்த மாதிரி வைக்கப்பட்ட பெயர்கள் வந்து இடுகுறி பெயர்கள். ஏதேனும் ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பேர் வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பெயர்கள் வந்து தமிழ்ல இருக்கு. இத கேட்டிருக்காங்க, எந்த ஒரு காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. பாருங்க, குறியீட்டு பெயர், காரண பெயர், இடுகுறி பெயர், பொது பெயர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா இடுகுறி பெயர் என்பதுதான் சரியான விடை. இதுதான் சரியான விடை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் காலங்காலமாக இட்டு வழங்கிய அந்த குறிப்பு தான், இட்டு வழங்கிய அந்த குறியீடு தான் இடுகுறி பெயர். எனவே காலங்காலமாக இட்டு வழங்கிய அந்த பெயர் வந்து எந்த ஒரு காரணம் கருதப்படாமல் வைக்கப்பட்ட அந்த பெயர் வந்து இடுகுறி பெயரா இருக்கும். மண், நாய், கோழி போன்றவை எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இடுகுறி பெயர், காரண பெயர், பொது பெயர், சிறப்பு பெயர். இது பார்த்தோம்னா இடுகுறி பெயர் என்பதுதான் சரியான விடை. நாய் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாய்க்கு ஏன் நாய்னு பேர் வச்சாங்க அப்படின்றது வந்து தெரியாது, எந்த ஒரு காரணமும் இல்ல. மண் அப்படின்னா ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா தெரியாது, எந்த ஒரு காரணமும் இல்ல. கோழியும் அதே மாதிரி தான். இதுவே வந்து மண் பானை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரணம் இருக்கு, மண்ணால் செய்யப்பட்ட பானை, எனவே அதற்கு மண் பானைன்னு பேர் வந்தது. எனவே அந்த மாதிரி வர்ற அந்த பெயர்கள் எல்லாம் காரண பெயர். இப்ப மண், நாய், கோழி போன்றவற்றுக்கெல்லாம் ஏன் அந்த பேர் வச்சோம் அப்படின்னு தெரியாது, காலங்காலமா இட்டு வழங்கிய பெயர்கள் அப்படின்றனால இதுக்கு இடுகுறி பெயர் என்பதுதான் சரியான விடை. காரணம் கருதி இடப்பட்ட பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காரண குறியீட்டு பெயர், இடுகுறி பெயர், சிறப்பு பெயர், காரண பெயர். இல்ல பார்த்தோம்னா காரண பெயர் என்பதுதான் சரியான விடை. இப்ப ஆகாய விமானம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆகாயத்தில் பறப்பதால் அதற்கு வந்து ஆகாய விமானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது. பறவைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், பறந்து செல்வதால் அதற்கு பறவை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. எனவே நாற்காலி அப்படின்னு எடுத்துக்கலாம், 4 கால்களை உடையதால் வந்து அதுக்கு நாற்காலின்னு பேர் வந்துருச்சு. எனவே ஏதேனும் ஒரு காரண கருதி, அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஒரு பொருளுக்கு பேர் இடப்பட்டிருந்தா அதுக்கு வந்து காரண பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காண்பனவற்றுள் காரண பெயர் எது, அதாவது காரண பெயர் எப்படி வரும், இடுகுறி பெயர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏதேனும் ஒரு காரணம் கருதி வைக்கக்கூடிய பெயர் வந்து காரண பெயர், முன்னோர்களால் இட்டு வழங்கக்கூடிய அந்த பெயர் வந்து இடுகுறி பெயர். இப்ப வந்து கீழே கொடுத்திருக்கிற இந்த 4 விடையில வந்து எது காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மரம், நாய், கல், நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா நாற்காலி என்பதுதான் சரியான விடை, அதுதான் காரண பெயர். மரம், நாய், கல் போன்றவற்றுக்கெல்லாம் ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு தெரியாது, ஆனா நாற்காலி அப்படின்றது 4 கால்களை உடையதால் நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே நாற்காலி என்பதுதான் காரண பெயர். அடுத்தது பாருங்க, கீழ் காண்பனவற்றில் இடுகுறி பெயர் எது. பறவை, கரும்பலகை, வளையல், கல்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. பறவைனாலும் கரும்பலகைனாலும் வளையல்னாலும் இந்த 3மே காரண பெயர் தான். கல் மட்டும்தான் இடுகுறி பெயர், பெரியோர்களால் முன்னோர்களால் இட்டு வழங்கப்பட்டு வந்த பெயர் தான் கல். பறவை அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பறந்து செல்வதால் பறவை. கரும்பலகை என்ன காரணம் அப்படி, பிளாக் போர்டு கருப்பாக இருக்கிறனால அது கரும்பலகை. வளையல்னா வளைந்து இருப்பதால் அதற்கு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. எனவே இந்த 3மே வந்து ஏதேனும் ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர் ஆதலால் இது காரண பெயர். இது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் முன்னோர்களால் இட்டு வழங்கிய அந்த பெயர் ஆதலால் கல் என்பதுதான் சரியான விடை. இதுதான் இடுகுறி பெயர். மலை என அனைத்து மலைகளுக்கும் பொதுவாக வழங்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. பாருங்க, இப்ப இடுகுறி பெயரையும் காரண பெயரையும் 2ஆ பிரிக்கிறாங்க. பாருங்க, இடுகுறி பெயர், காரண பெயர், இடுகுறி பொது பெயர், காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 4 விடைகள் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஒரு இடுகுறி பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இடுகுறி பெயர்லயே 2 டிவிஷன் இருக்கு. ஒன்னு வந்து இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அதாவது இப்ப பொதுவா வந்து காடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இடுகுறி பெயர் தான். காடு அப்படின்றது முன்னோர்களால் இட்டு வழங்கப்பட்ட அந்த பெயர் தான் காடு அப்படின்றது இடுகுறி பெயர். ஆனா அதுவே வந்து மூங்கில் காடு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா
இடுகுறி சிறப்பு பெயர், அதாவது மூங்கில்களால் ஆன அந்த காடு அப்படின்றனால இடுகுறி சிறப்பு பெயர். காடு, ஏற்காடு அந்த மாதிரி ஒரு காடு அப்படின்றது பொது பெயர். அது வந்து எல்லா வகையான காட்டையும் குறிக்கக்கூடிய பெயர், அது இடுகுறி பெயர். அந்த ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு காட்டு, ஆற்காடு இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது வந்து வேற, அது வந்து சிறப்பு, அதாவது இடுகுறி சிறப்பு பெயர் ஆயிரும். எனவே இப்ப பாருங்க, மலை என அனைத்து மலைகளுக்கும் பொதுவாக வழங்கும் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலை என்ன பெயர் அப்படின்னு பாத்துக்கணும். மலை அப்படின்றது வந்து இடுகுறி பெயர். எனவே இந்த எல்லா மலைகளுக்கும் வந்து இது பொதுவா இருக்கு. குறிப்பிட்டு ஏதாவது ஒரு மலையை சொல்லல இல்லையா? ஆனைமலை, பழனி மலை, பொதிகை மலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எந்த மலையை குறிப்பிடல. பொதுவா மலை அப்படின்னு வந்திருக்கிறனால இது இடுகுறி பொது பெயர் என்பதுதான் சரியான விடை. இதுவே இங்க பழனி மலை, பொதிகை மலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர்ல வந்திருக்கும். எனவே மலை என்பது பொதுவான சொல், அதுவும் இடுகுறி சொல் அப்படின்றனால இடுகுறி பொது பெயர் அப்படின்றது சரியான விடை. மா, பலா, வாழை போன்ற மரப்பேர்கள் எவ்வகை பெயருள் அடங்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வந்து இது என்ன பெயர்கள்னு பார்க்கணும். மா, பலா, வாழை என்பது மரப்பெயர்கள், மரம் அப்படின்னு கன்ஃபார்மா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப விடைகளை பாருங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இப்ப பார்க்கணும், மரம் அப்படின்றது இடுகுறி தான். எனவே இந்த ரெண்டு காரணம் வந்து கண்டிப்பா வராது. மரம் என்பது இடுகுறி பொது பெயர். மாமரம், பழாமரம், வாழை மரம்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுக்கறனால இடுகுறி சிறப்பு பெயர் வரும். எனவே மா, பலா, வாழை போன்ற மரப்பெயர்கள் எவ்வகை பெயரில் அடங்கும் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர்கள் என்பதுதான் சரியான விடை. வளையல் எவ்வகை பெயர் பாருங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இது காரண பொது பெயர். வளையல் அப்படின்னா கண்ணாடி வளையல், அந்த வளையல், இந்த வளையல், பீங்கான் வளையல்னு சொல்லிட்டு கொடுக்கலையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். இதுல பார்த்தோம்னா விடை என்ன அப்படின்னா காரண சிறப்பு பெயர் என்பதுதான் சரியான விடை. வளையலை போன்று பல பொருள்கள் வந்து வளைந்து இருந்தாலும் வளையலுக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த பெயர் வந்திருக்கு. எனவே சிறப்பாக, அதாவது வளையலை போன்ற, அதாவது இப்ப பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வளைந்து இருக்கும், முன்னாடி அதனுடைய முகப்பு வந்து வளைந்து இருக்கும். ஆனா அதுக்கு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரல. கொலுசு அப்படின்னா நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வளைஞ்சிருக்கும். ரிங், மோதிரம் பார்த்தோம்னா அதுவும் வளைந்துதான் இருக்கும். ஆனா அதுக்கு அந்த பேர் வரல. குறிப்பிட்டு, அதாவது சிறப்பா கை வளையலுக்கு மட்டும் அந்த பெயர் ஆகி வந்துள்ளதால் வளையல் என்பது காரண சிறப்பு பெயர் என்பதுதான் சரியான விடை. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வளையல் அப்படின்றது காரண பொது பெயரா இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு குழப்பம் ஏற்படலாம். ஏன் அப்படின்னா வளையலே வந்து கண்ணாடி வளையல், பீங்கான் வளையல், பிளாஸ்டிக் வளையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இங்க பொதுவா வளையல் அப்படின்னு கொடுத்துருக்கறனால இது வளைந்து இருப்பதால் வளையல், எனவே காரண பொது பெயர்ல தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி வராது. வளையல் மட்டும் இல்லாமல் வளையலை போன்றே பல பொருட்கள் வளைந்து இருக்கிறது. ஆனா அதுக்கெல்லாம் வளையல்னு சொல்லிட்டு பேர் வரல. ஸ்பெஷலா, அதாவது சிறப்பா கையில் அணியக்கூடிய அந்த அணிகலனுக்கு மட்டும் வந்திருக்கிறனால இது காரண சிறப்பு பெயர்ல போயிரும். மரங்கொத்தி என்பது எவ்வகை பெயர் பாருங்க. மரங்கொத்தி அப்படின்றது எவ்வகை பெயர் பாருங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். மரங்கொத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பறவை, ஒரு பறவை. மரங்கொத்தி என்பது ஒரு பறவை. பறப்பதனால் அதற்கு பறவைன்னு பேர் வந்துருச்சு, பறக்கக்கூடிய அந்த காரணத்தினால். அந்த பறவையிலே ஸ்பெஷலா வந்து மரங்கொத்தியை குறிப்பிட்டிருக்காங்க. எனவே காரண சிறப்பு பெயர். பறவை அப்படின்னா காரண பொது பெயர், பறக்கும் காரணத்தால் அதுக்கு பறவைன்னு பேர் வந்துருச்சு. எனவே காரண பொது பெயர். இது வந்து ஸ்பெஷலா சிறப்பா மரங்கொத்தி பறவையை குறிப்பிட்டனால காரண சிறப்பு பெயர் என்பது சரியான விடை. சரி, அடுத்து பாருங்க. 3 என்பதன் தமிழன் எதுன்னா இந்த இங்கன்ன மாதிரி வரும். அதாவது கா அந்த வடிவத்துல வர்றது வந்து 1, இந்த ஊ வடிவத்துல வர்றது வந்து 2. இங்கு மாதிரி வரும். இந்த இங்கு வந்து முடிவடையாது. எவ்வளவு தூரம் வந்து பாதியிலே வந்து நின்றும், இப்படி வந்துரும், இப்படி வந்து நின்றும். இந்த வடிவத்துல வரும். சா அப்படின்றது வந்து 4ஐ குறிக்கக்கூடியது. இப்படி வரும். சா வந்து மேல சின்னதா ஒரு கோடு வரும். எனவே 3 என்பதன் தமிழ் எண் வந்து ஞ இந்த வடிவத்துல இருக்கக்கூடியது. இது வந்து ஞான்னு சொல்லக்கூடாது, இந்த வடிவத்தில் இருக்கக்கூடியது. திருவாரூர் நான்மணி மாலையை இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திருமூலர், தாய்மானவர், வள்ளலார்,
குமரகுருபரர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர் என்பதுதான் சரியான விடை. அவர்தான் திருவாரூர் நான்மணி மாலையை வந்து ஏற்றியிருக்காரு. இறைவன் சிவபெருமானின் மீது ஏற்றப்பட்ட ஒரு நூலாக இது வந்து அமைஞ்சிருக்கு. மாலை என்பது சிற்றிலக்கிய வகைகள்ல வந்து ஒன்று. திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது பாடப்பட்டதால் திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது. நான்மணி அப்படின்னா 4 விதமான மணிகளால் கோக்கப்பட்டுள்ள ஒரு பாசியை போன்றது, அதாவது கோக்கப்பட்டுள்ளது, அதாவது 4 விதவிதமான மணிகளால் கோக்கப்பட்டது போன்ற அந்த மாலை. எனவே இது திருவாரூர் நான்மணி மாலை என்று பெயர் பெற்றது. இதனுடைய ஆசிரியர் வந்து குமரகுருபரர்.